அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். நேற்றைய தினம் தினமலர் பத்திரிகையில் வருது, பல மாவட்டங்களில் 16ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும், வங்கக்கடையில் காற்றழுத்த தாழ்வு. இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதி இடி முண்டலுடன் பெய்யும். இதுல தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை. நான் தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன், 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்கள் அந்த தேதியில் அங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவித்தார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சு நொறுக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில சேர்த்து. இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான்.